புதுவரவு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பத்திரிகை உலகில் முத்திரை பதித்த வகமாக புதுவரவு மாத இதழை 15 ஆண்டு காலமாக நடத்தி வரும் அன்பு சகோதரர் ரமேஷ் பாபு அவர்களின் புதுவரவு உள்ளிட்ட 5 சேனல்களை அவர் தொடர்ந்து அயராத உழைப்பால், தளராத முயற்சியால் வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். அதிலே என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்காக அவருக்கு முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கிராமம் மனோவூர் கிராமம். என்னுடைய பெயர் விடாரண்யம். ஆடல் வல்லான் நடராஜ பெருமானின் பஞ்ச சபைகளில் ரத்தின சபை என்று அழைக்கப்படும் திருவாலங்காடு அருகில் உள்ளது, திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ளது இந்த கிராமம். திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து அமெரிக்க நாடு அரிசோனா மாநிலம் மேசா நகருக்கு வந்திருக்கிறேன். இங்கே 6 மாத காலமாக இருந்துவிட்டு திரும்ப வேண்டும். நான் 4 மாதங்களாகிவிட்டன. இந்த 4 மாதங்களில் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். வயதானவர்களுக்கு, குறிப்பாக 60 கடந்த என்னை போன்ற மூத்த குடிமகன்களுக்கு எல்லாவற்றிலும் எல்லோரும் சொல்லுகிற இடம் என்னவென்றால், புதிய இடத்தில் வந்தால் அதற்கேற்றாற் போல் உங்களால் இருக்க முடியுமா என்ற கேள்விதான் எழுப்பும். அந்த வகையில் அப்படிப்பட்ட சந்தேகங்களை நான் கிளம்பி வருகிற நேரத்தில் நம்முடைய நண்பர்கள், நலம் விரும்பிகள் கேட்டதுண்டு. ஆனால் ஒரு மூத்த குடிமகனுக்கு உண்ண உணவு சீராகவும் உடல்நலை பாதுகாக்கும் மருத்துவம் நேரத்துக்கு கிடைத்தால் மட்டுமே அவரால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் காலம் தள்ள முடியும் என்ற ஒரு சாதாரண செய்திதான். ஆனால் எனக்கு அது மிகப்பெரிய செய்தியாக இங்கு வந்த பிறகு நான் உணர்கிறேன். அங்கு கிளம்பி வருவதற்கு முன்பாக நான் வழக்கமாக பரிசோதனை செய்து கொள்ளும் மருத்துவரிடம், இந்த மாதிரி வெளிநாடு செல்கிறேன், அதற்கேற்றாற்போல் எனக்கு மருத்துவ வசதிகள் அங்கு கிடைக்குமா என்பது எனக்கு தெரியவில்லை, ஆனாலும் அதற்கேற்றாற்போல் நீங்கள் எழுதி கொடுத்தால் நான் அங்கு வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னேன். அதற்கு அவர் சொன்னார், அப்படியெல்லாம் தேவையில்லை, நான் அங்கே நீங்கள் என்ன பயன்படுத்த வேண்டுமோ அந்த மாத்திரையை இங்கிருந்தே கூட நீங்கள் எடுத்துச் செல்லலாம், ஒரு 3 மாத காலத்துக்கு எடுத்துச் செல்லுங்கள் என்று பரிந்துரை செய்து அவரே மருந்தகத்தை அழைத்து இதற்கு தேவையான மாத்திரைகளை கொடுக்க சொல்லி 3 மாதத்துக்கு எழுதி கொடுத்தார். அந்த மாத்திரையை நான் கொண்டு வந்து விட்டேன். உங்களுக்கு தெரியும், வயதானவர்களுக்கு உண்டான அந்த இரத்த அழுத்தம், பிபி, நீரிழிவு நோய், சுகர், கொழுப்பு, அதாவது கொலஸ்ட்ரால், மற்றபடி அந்த சளியெல்லாம் பிடிக்கும்ல, அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாவற்றுக்குமே ஒரு 3 மாதத்துக்கு தேவையானதை எழுதி கொடுத்து விட்டார். அது இல்லாமல் தலைவலி, காய்ச்சல், வயிற்றுப்போக்கு இது போன்ற சூழல் வந்தாலும் அதுக்கு தனியாக ஒரு 10 நாளைக்கு தேவையான மாத்திரை கொடுத்து, ஆக வயதானவர்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை மருத்துவ ரீதியாக எனக்கு இல்லை. எனவே அந்த பிரச்சனை இல்லாமல் நான் அமைதியாக இருந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். அடுத்து உணவு. பலர் நினைப்பதுண்டு, வெளிநாட்டில் இங்கே இந்திய உணவு வகைகள் அங்கே கிடைக்குமா என்று. அந்த சந்தேகமே வேண்டாம். இங்கே நீண்ட நெடுங்காலமாக இந்திய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, குஜராத், இந்த 4 மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள், அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறார்கள். ஏற்கனவே நான் 2013 இங்கே வந்து போயிருக்கிறேன். அப்போது இல்லாத மாற்றம் அதிகமாக தெரிந்தாலும் கூட இந்திய உணவுகள் பயன்படுத்துகின்ற உணவு வகைகளான பருப்பு வகைகள், எண்ணெய் வகைகள், காய்கறி வகைகள், பழங்கள் எல்லாமே இங்கே சர்வசாதாரணமாக கிடைக்கிறது. அதற்காக இந்தியன் ஸ்டோர்ஸ் என்ற பெயரில் பல கடைகள் இங்கே இருப்பதால் உணவு வகைகளிலும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அங்கே எப்படி கிராமத்திலே காலை டிஃபன், மதியம் சாப்பாடு, இரவு டிஃபன் என்று சாப்பிடுவோமோ அதே போல் இங்கேயும் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆக உடல் ரீதியாகவோ உணவு ரீதியாகவோ எனக்கு எந்த பிரச்சனையும் எழவில்லை. எனக்கு மட்டுமல்ல,
என்னை போன்று இங்கு வந்திருக்கின்ற பெற்றோர்களை எல்லாரையும் தெரிந்தவர்களோடு போனில் பேசும்போது அவர்களும் அதையே சொல்லி அங்கீகரிக்கிறார்கள். எனவே எங்களுக்கு வயதான காலத்தில் அங்கேருந்து இங்கே வந்திருந்தாங்க போல மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழல் தான் இங்கே இருக்கிறது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே நேரத்தில் இந்த இரண்டும் போக மன ரீதியாக ஒரு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் அல்லவா என்று நீங்கள் கேட்கக்கூடும். அதற்கும் இங்கே உத்தரவாதம் உண்டு. நாம் அங்கே என்ன பணி செய்து கொண்டிருந்தோம், என்னை பொறுத்தவரை நான் நண்பர் சகோதரர் ரமேஷ் பாபு போன்ற பத்திரிகை துறையில் ஒரு 40 ஆண்டு காலம் இருந்து வந்திருக்கிறேன். அந்த பத்திரிகைக்கான வேலையை ஒரு 3 மாத 10 இதழ்களை இங்கிருந்தே தயாரிக்கின்ற அளவுக்கு நான் இருந்து கொண்டிருப்பதால் எனக்கு ஓய்வு இல்லாமல் ஓய்வு ஏற்க வேண்டிய நேரத்தில் ஓய்வு எடுத்துக்கொண்டு மீதி நேரத்தில் இதை செய்வதால் எனக்கு இதர பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஆக மன ரீதியாகவும் நம்ம மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த மன ரீதியாக நம்ம மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வதற்கு காரணம் இங்கே நம்முடைய மகனோ மகளோ யாராவது இருந்தால்தான் சரியாக இருக்கும். என்னுடைய மகன் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன் என்று சொன்னேன் அல்லவா. நாம் சில நேரங்களிலே கதைகளிலோ திரைப்படங்களிலோ படித்திருக்கிறோம். பிள்ளை வெளிநாடு போய்விட்டான், பெற்றவளை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லை என்று சொல்லக்கூடும். அது வேறு வழி இல்லை. பிள்ளைகள் தங்களுடைய பிழைப்புக்காக தங்களுடைய வேலைக்காக இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நம்மை அங்கே வைத்து பராமரிக்கிறார்கள். அதே நேரத்தில் நாம் இங்கே வரும்போது நம்மை உள்ளங்கையில் வைத்து, இன்னும் சொல்லப்போனால் தங்கத்தட்டில் வைத்து தாங்குகிறார்கள் என்றே சொல்லலாம். அப்படி ஒரு அற்புதமான பிள்ளை என்னை போன்ற பெரியவர்களுக்கு வாய்த்தது மட்டுமல்ல, நான் கேள்விப்படுகிற என்னோடு இன்றைக்கும் தொலைபேசியில் பேசுகிற அனைவரும் சொல்லுகின்றது அதுதான். ஆக பிள்ளைகள் நம்மை அருமையாக வழிநடத்துகிறார்கள் என்பது கூடுதல் மகிழ்ச்சி. ஆக உடல் ரீதியாக, உள்ள ரீதியாக, மன ரீதியாக இங்கே நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்பதை மாத்திரம் தெரிந்து கொள்ள, உங்களுக்கு ஆலோசனை சொல்ல, இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்பினேன். இந்த நல்ல வாய்ப்பை தந்த அன்புக்குரிய ரமேஷ் பாபு அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து, எப்போதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அப்போதெல்லாம் உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்குமானால் மீண்டும் பேசுகிறேன்.